அதில் சந்தோஷமாயிரு. இருக்கிறத வச்சு சந்தோஷமாயிரு, கொடுத்ததை வச்சு சந்தோஷமாயிரு. அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு மேன்மை. ஆமேனா? நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் போயிடலாமா? ஆமேன். இப்போ சிரித்த மாதிரி தான் உட்காருங்களேன். ஏன்னா உங்கள் கடை போகும்போது எது நான் வாங்கிட்டு போகிற மாதிரி உட்காந்துக்கிறீங்க. அல்லேலூயா. நான் கலெக்ஷன் பண்ண வரல. அல்லேலூயா. நான் கலெக்ஷன் பண்ண வரல, தேவன் செலெக்ஷன் பண்ண வந்திருக்காரு. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் நாம் தேவ சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கிறது நம்மை பலப்படுத்தி கொள்வதற்கு உண்டான வழி. அல்லேலூயா. உன்னை பலப்படுத்த வேறு யாரும் வரமாட்டாங்க, உன்னை திடப்படுத்த யாரும் வரமாட்டாங்க. நீயா எழுந்தால் மட்டும்தான் உண்டு. அதுக்கு தான் கையில் வசனத்தை கொடுத்துட்டாரு, இதை பிடிச்சிக்க, எழும்பிக்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அப்படியே கண்ணை மூடுவோமா? அப்படியே உங்கள் வேதத்து மேலே அப்படியே கை வைங்க பார்க்கலாம். வேதத்தை திருவந்தங்க அப்படி கை வைங்க பார்க்கலாம். சொல்லுங்கள், ஏசப்பா இந்த வார்த்தையின் மூலமாக என்னோட பேசுங்க. இந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது, இந்த வார்த்தையில் மகிமை இருக்குது, இந்த வார்த்தையில் அற்புதம் இருக்குது, இந்த வார்த்தையில் அதிசயம் இருக்குது, இந்த வார்த்தையில் சமாதானம் இருக்குது, இந்த வார்த்தையில் எல்லா தேவையும் சந்திக்கப்படத்தக்கதான பாதை இருக்குது. ஏசப்பா இந்த வசனத்தோடு கூட என்ன பேசுங்கப்பா. இந்த வார்த்தையினுடைய ஜீவன் என் வாழ்க்கையாய் மாறட்டும். உங்களுடைய வல்லமுள்ள காத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதம், அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். தீமையை விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அல்லேலூயா. இந்த இடத்துல 2 காரியத்தை முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. ஒன்று, தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும். 2வது, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தீமையை விட்டு விலகு. அப்போ பக்கத்தில் சொல்லணும், முதல்ல ஒன்று விட்டு தான் விலகணும். அல்லேலூயா. ஏன்னா நீ தான் எனக்கு தீமையாக இருக்குவே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். அல்லேலூயா. ஆமாம், தூங்கிடாதீங்க, எல்லாம் இங்கே இருங்க. தீமையை விட்டு விலகுவதற்கு தேவன் நமக்கு வழியை காண்பிக்கிறார். தீமை அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் தீமை நமக்கு தெரியும், எதெல்லாம் தீமை தெரியும். தப்பானதெல்லாம், தீர்ப்பானதெல்லாம், அசுத்தமானதெல்லாம், அக்கறம் எல்லாம், மீறுதல் எல்லாம், பொய்யான காரியம், மாய்மாலமான காரியம் எல்லாமே நமக்கு தீமை தான் நல்லாவே தெரியும் இல்லை? சரி, அதை விட்டு விலகணுமா? நீ விலகினாதான் உனக்கு நன்மை செய்யத்தக்கதான வல்லமை இருக்கும். இல்லைன்னா தீமையில் தான் இருப்பேன். பாருங்கள், வேதாகமத்தில் வசந்த வாசிக்கும் பொழுது மோசைக்கு விரோதமாக மிரியாம் நாவை திறந்தான், தீமை செய்யும்படியே நாவை திறந்தான். ஆனால் அவளுக்கு நடந்த காரியம் என்ன தெரியுமா? குஷ்டரோகம் பிடிச்சது. சொல்லுங்கள். அவளுக்கு விரோதமாக நாவை திறந்து பேசினா. யாருக்கு விரோதமாக? மோசைக்கு விரோதமாக நாவை திறந்து தீமை செய்யும்படியே பேசினா. ஆனால் அவளுடைய வாழ்க்கை குஷ்டரோகியாய் மாறிவிட்டான். தீராத குஷ்டம், வியாதிக்கு சுகமே இல்லாத ஒரு குஷ்டரோகம் இந்த மிரியாமுக்கு பிடித்து கொண்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு விரோதமாக நாவை திறக்கிறோமா? ஒருவேளை உங்களுக்கு அவங்க கெடுதி செஞ்சுருக்கலாம், உங்களை தீமை பண்ணியிருக்கலாம், உங்களை விரோதிச்சிருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தியிருக்கலாம், உங்களை மனம் உடையும்படி சில காரியத்தின் கிரிகளை நிறைவேற்றியிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை கூட நாம் என்ன செய்யக்கூடாதா? திறக்கக்கூடாதா? அல்லேலூயா. அதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் நமக்கு நன்மை செய்கிறார்களோ தீமை செய்கிறார்களோ, நாம் மற்றவர்களுக்கு விரோதமாக தீமை செய்யாதிருக்க நாம் படித்து கொள்ள வேண்டும். நாம் தீமை செய்யும்படியான வழிகளை நாம் தீவிரிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிதாபமான ஒரு சூழ்நிலை, தேவன் அதற்கு விரோதமாய் நிற்கிறார். நம்முடைய தெய்வம் தீமை செய்கிறவர் அல்ல, நன்மையை மட்டும் செய்கிறவர். அவர் நன்மையானதை நமக்கு தருகிறவர். அல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிற ஒரு உத்தமனுக்கு உத்தமன். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? அவர் சன்மார்க்கமுக்கு சன்மார்க்கம் உள்ளவராக இருக்கிறார். மாறுபாடாய் தோன்றுகளுக்கு அவர் மாறுபாடாய் தோன்றுகிறார். மாறுபட்டீங்கன்னா அவர் மாறுபாடாய் இருப்பார். அவர் மாறுபடுகிறவர் அல்ல, நான் மாறுபாடான வழியில் நான் கடந்து போகிறேன். எப்படி மிரியாம் மோசைக்கு விரோதமாய், தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனுக்கு விரோதமாய், தேவதாசனுக்கு விரோதமாய் இந்த மிரியம் நாவை திறந்து அவள் அவதூறாய் பேசினாலோ, அதே இடத்தில் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார்.
தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தேவனை ஆராதிக்கிற, தேவனை தொழுது கொள்ளுகிற, அவருடைய நாமத்தை பிடித்து கொள்ளுகிற, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற, அவருடைய வார்த்தையில நடக்கிற அவளுக்கு விரோதமாய் எந்த மனிதன் நாவை திறந்தாலும் தீமை செய்தாலும் ஆண்டு சும்மா இருக்க மாட்டார். அல்லேலூயா. சீயோனுக்காய் கர்த்தர் வைராக்கியம் கொள்ளுகிறவர், அவர் சீயோனுக்காய் அவர் எழுந்தருளுகிறவர். நீயும் நானும் சீயோன் குமாரத்தி. அல்லேலூயா. சீயோன் குமாரர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அவர் எழும்பி கிரியை செய்வார். ஆமேனா. அதான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருங்கள், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமேனா. பழி வாங்குதல் எனக்குரியது, தீமை நீங்க செய்யக்கூடாது. ஆமேன். தண்டனை நீங்க கொடுக்கக்கூடாது, அவர் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவரிடத்துல விட்டுடணும், எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட விட்டுடணும். ஆமேன். எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது பாருங்க. அப்போ தீமை செய்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, தீமையை விட்டு விலகணும். ஆமேன். என்னங்க தீமை அப்படின்னா, ஒன்று பாவம் செய்வது தீமை. அல்லேலூயா. என்னது? பாவம் செய்வது தீமை. எதெல்லாம் பாவம் என்பது நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆமேன். அதுக்கு ஒரு பட்டியலே வேதத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆமேன். ஒழுங்கினமான காரியம் பாவம். ஒழுங்கினம் எது? சபைக்கு லேட்டாக வர்றது, ஜெபிக்காமல் இருக்கிறது, வேத வாசிக்காமல் இருக்கிறது, பரிசுத்தமாக ஜீவிக்காமல் இருக்கிறது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் இருப்பது, தேவனுடைய ஊழியத்திற்காக பிரயாசப்படாமல் இருப்பது, நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தால் நாம் அடிக்கடி எழுந்து போகாமல் இருப்பது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொன்னது புரிஞ்சு? அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், நம்முடைய திருச்சபையில் எத்தனையோ பேர் ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறாங்க. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்த ஆட்கள்லாம் இன்றைக்கி என்ன செய்யலை? ஆலயத்துக்கு வரலை, ஆராதனைக்கு வரலை. இப்போ என்ன செஞ்சுக்கிறாங்க? அவங்க தீமை செஞ்சுருக்கிறாங்க. ஏன்? வசனம் சொல்லுகிறது, அநேக சபை கூடி வருதலை விட்டு விடுகிறதை போல நீ விடுகிறது எனக்கு மனது இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போது ஆண்டுடைய மனசு நீ சபைக்கு வராததுனால உன் மேலே இருக்குமானா இருக்காது. அப்போ அவருக்கு மனசு இல்லைன்றார். நீ ஆலயத்து வரலன்னா உன் மேலே என் மனசு இல்லைப்பா, நான் உன்னை நினைக்க முடியாது, நான் உன்னை பாதுகாக்க முடியாது, நான் உன்னை நடத்த முடியாது, நீ சம்பாத்தியம் பண்ணுறது உனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குமா? இருக்காது. ஏன்? நீ தான் ஆலயத்துக்கு வர்றதில்லை, நீ ஆண்டவர் ஆராதிக்க வர்றதில்லை, ஆண்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, ஆண்டுடைய பிரசனத்தில் இல்லை, தேவனுடைய சித்தத்தில் இல்லை, தேவனுடைய வார்த்தை கேட்கறதுல சோம்பேறித்தனமாக இருக்குது. சில பாருங்கள், ஆராதனை நல்ல கையை தட்டி பாடுவாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க, நல்லா சோத்திரம்லாம் பண்ணுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட்லாம் கேட்பாங்க. செய்தினோன்னு என்ன ஆகிடும் அவங்களுக்கு? எவ்வளோ நேரம் பேசுவாங்க தெரில, எவ்வளோ நேரம் முடியும் தெரில, எழுந்து என்ன பண்ணுவாங்க? போய் வந்து நிற்பாங்க. பார்த்துட்டு எப்போ கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வரும் பொழுது நீ இந்த இடத்த விட்டு எழுந்து வெளியே போகணும்னு தோணுதோ அப்போவே புரிஞ்சுக்கணும், நீ தேவனுக்கு விரோதமாய் தீமை செய்கிறாய். அல்லேலூயா. பாட்டு பாடும்போது சத்தம், தாளம், அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட் தாளத்தில் அப்படி தலையை ஆட்டி கையெல்லாம் தட்டி கொஞ்சம் அப்படியே ஆடி என்ன பண்ணுறாங்க? ஆமாம், நம்ம உற்சாகமாக இருக்கிறது. மெசேஜ்னும் போது எனக்கு கர்த்தர் பேசுகிற சத்தம், காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுவது தெய்வ சத்தம். ஆமே. இந்த சத்தம் வரும்போது தான் என்ன வரும்? தூக்கம் வரும். என்ன தமிழ் என்ன வரும்? தூக்கம் வரும். தூக்கம் தூக்கிட்டு போயிடுது நம்மளை. காக்கா தூக்கிட்டு போகிற மாதிரி அப்படியே நம்முடைய ஜீவன், நம்முடைய சிந்தை, நம்முடைய நினைவு, நம்முடைய எண்ணங்கள்லாம் வெளியே. இது ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதல்ல, பிசாசு திட்டம் பண்ணி உனக்கு கொண்டு வருகிற காரியம். எப்போ தெரியுமா? நீ ஆயத்தம் இல்லாமல் ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது, நீ வீட்டை விட்டு புறப்படும் பொழுதே தேவ சமூகத்தில், ஆண்டவரே இன்றைக்கு உடைய ஆலயத்துக்கு நான் கடந்து போகிறேன், நீர் எனக்கு அந்த பலத்தை தர வேண்டும். ஆண்டவரே, என் துவக்கம் முதல் முடிவு தேவ பிரசன்னத்தை நான் இருக்க வேண்டும். இன்றைக்கு நீர் என்னோடு கூட பேச வேண்டும், எனக்கு நீ ஆலோசனை கொடுக்க வேண்டும், நீர் எனக்கு நன்மையானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் இருந்து நாம் என்ன செய்யணும்? நம்ம வீட்டை விட்டு புறப்பட்டு வரும் பொழுதே ஜெபித்து விட்டு வந்தால் தான் உங்களால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? உட்கார முடியல. என்ன வரும் உங்களுக்கு? கண்ணு சொருகள். அல்லேலூயா. எங்கேயோ கொண்டு போய் சொறி விட்டுருவோம். அல்லேலூயா. நீங்கள் ஊசியை கொண்டு போய்ட்டு ஏதோ ஒன்றுல சொறி வைக்கிறீங்களா? அந்த மாதிரி உங்களை பிசாசு கொண்டு போய் சொருகி விட்டுருவான். உங்களுக்குள்ள சொருக வேண்டியது ஒன்று இருக்கிறது. அது என்னென்ன? கர்த்தருடைய வார்த்தை. ஆமேனா. எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சது? ஆண்ட வார்த்தையை சொருக விரும்புகிறார், நீயோ வேற எங்கேயோ சொருகி கொள்ளும்படியாய் உன் சிந்தனைகளை திருப்புகிறாய். ஆமேனா. கர்த்தர் நல்லவர். அந்த வார்த்தை சொருக வேண்டியது சொருகும் பொழுது அது கிரியை நடப்பிக்க வேண்டியது நடப்பிக்கக்கூடியதாய் மாறும். ஆமே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் நீ வேற எங்கேயாவது போய் சொருகி கொண்டிருப்பான்னு சொன்னால் வேறு ஏதாவது ஒரு தீமை நடப்பதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆமே. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, வார்த்தையை சொருகிறதுக்கு இடத்த கொடு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறவங்க கரங்களை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தீமை விட்டு விலகு. தீமை விட்டு விலகு. அல்லேலூயா. ஆமாம். இங்கே வந்திருக்கிற கனவுமார்கள்லாம் போய் சொல்லுங்க, இன்னைக்கு ஆலயத்துக்கு வரல, நீ தீமை செஞ்சுட்டுக்கிறையா, இன்றைக்கி போய் பணத்தை சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? அது யாருக்கு தேவை? அல்லேலூயா. அது ஆசீர்வாதமாக இருக்குமா? ஒரு பொத்த பையில் போடுற மாதிரி தான் போகும். உன் கஷ்டம் வீணாக தான் போகும். உனக்கு சமாதானம் எங்கேயா இருக்கும்? உனக்கு எங்கே சந்தோஷம் இருக்கும்? நீ விரும்புகிறது எப்படி நடக்கும்? நீ ஜெபிக்கிறது எப்படி நடக்கும்? நீ எதிர்பார்க்கறது எப்படி உனக்கு கொண்டு வரும்? உனக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம், உனக்கு கோடி கணக்கில் கடன் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டுட்டு உனக்கு அதுதான் முக்கியம் சொல்லி போவோம் அப்படின்னா நான் சொல்லட்டும், உனக்கு கோடியே வந்தாலும் நீ கோடி தான். அல்லேலூயா. நான் சொன்னது எத்தனை பேர் விளங்குது? விசுவாசிக்கிறீங்களா?
இங்கே பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எனக்கு வந்து சிஎம்சியில் 1 லட்ச ரூபா சம்பளம். அல்லேலூயா. இதெல்லாம் நாங்கள் வந்து பெருசாக நினைக்கல. மாதத்துக்கு வாங்குற 1 லட்ச ரூபா சம்பளத்தை வாங்கி சந்தோஷமாக இருக்கலாம், உல்லாசமாக இருக்கலாம், சல்லாபம் வாழலாம். அல்லேலூயா. அது எனக்கு முக்கியம் கிடையாது. பணத்தை பின்னாடி போகாதனால தான் ஆண்டவர் பணத்தை என் பின்னாடி வர வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. என்ன இருக்கணும், என்ன பார்த்து, என்ன குணம் இருந்தால் பணம் தேடி வரும், பணம் இருந்தால் குணம் இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில சொல்ல இது நாய் குணங்கன்னு வாங்க, பார்த்துருக்குறீங்களா? பணம் பேய் பிடிச்சதுன்னு வாங்க. அல்லேலூயா. பணம் 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 இது பிரச்சனை. சரி சொல்லுவாங்க, எங்கள் பிரச்சனை எங்களுக்கு தெரியும், எங்கள் கடை எங்களுக்கு தெரியும், எங்கள் போராட்டம் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன ஆகுது, நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க அப்படி நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்லட்டும், நீ பணத்தை பின்னாடி ஓடனா பணம் பின்னாடி வராது, பணம் ஒன்று ஓட ஆரம்பிக்கும். உன் கைக்கு வரதெல்லாம் உடனே போயிடும். எங்கேயாவது நீ இங்கே வாங்கி வச்சு கடைசியை பார்த்தா கரிமா கையில் இருக்கும். அல்லேலூயா. நீ கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பேன், பார்த்தா அசின கையில் இருக்கும். அல்லேலூயா. இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கரங்களை போய் தலையில் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த காதர் பாஷா கட்டாக போயிடும். அல்லேலூயா. இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், உங்கள்கிட்ட வர பணம் உங்கள்கிட்ட இருக்கணும்னா நீ ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கணும். அல்லேலூயா. நல்ல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தீமை விட்டு விலகு, தீமையை விட்டு விலகு, நீ ஆண்டவரை தேடுவதை நிறுத்தாத. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? ஆண்டவர் சமூகம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பேருக்கு காணும் பாருங்க, ஆளை காணும். அல்லேலூயா. சோத்திரம். இந்த கர்த்தர் நல்லவர் பாருங்க. அடுத்த வாரத்திலாவது ஆண்டவர்களை கொண்டு வருவாராக. ஆமென். நான் சொல்லட்டும், உனக்கு மரணமே வந்தாலும் சபையில் வந்து விழுந்துரு. உனக்கு வயிறு வலி, கால் வலி, இடுப்பு வருதோ வரலையோ, கால் இழுக்குதோ இல்லை வந்து உன் தலை வந்து உங்ககிட்ட இல்லையோ, அல்லேலூயா, நேராக ஆண்டவர் சமூகத்தில் வந்து விழுந்துருங்க. ஆமாம், ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா உன் தீமை நன்மையாய் மாறிடும். நீ நன்மை செய்யும்படியே எழும்புவ. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்களுக்கு செய்யாமல் இராதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ நீ நன்மையை படிப்பிக்கிறது மட்டுமில்லை, நன்மை செய்கிறவனாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். ஆமென். யார் நன்மை செய்ய முடியும்? யார் நன்மை செய்ய? தீமையை விட்டு விலகுவதால் தான் நன்மை செய்ய முடியும். ஆமேனா? நீ ஆண்டரை தொடர்ந்து பிடித்துள்ள நீ நன்மை செய்ய முடியும். விரோதமாக எழும்பின மிரியாம், கொஞ்சம் யோசித்து பாருங்க, மோசேவுடைய அக்கா தான், வேற யாரும் இல்லை, மோசேவுடைய அக்கா தான் மிரியாம். ஆனால் அவளை தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாய் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறார், அவதூறாய் பேச ஆரம்பிக்கிறார். இதை பார்த்து ஆண்டு சும்மா இருப்பாரா? நன்மையை செய்து கொண்டிருக்கிற மோசே, எனக்கு பயப்படுற மோசே, என் வார்த்தை கீழ்ப்படிந்து என் காரியமை ஓடுகிற என் தாசனுக்கு விரோதமாய் நீ நாம திறந்தபடினால உனக்கு குஷ்டரோகம் வருவதாக இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு நான் பலிபீடத்திலிருந்து நான் அறிக்கை செய்கிறேன். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு யாரும் குஷ்டரோகம் வர வேண்டாம் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? தீமை செய்கிறவர்களுக்கு அந்த குஷ்டரோகம், குஷ்டரோகத்தினுடைய அடையாளம் என்ன? தீராத பிரச்சனை, தீராத வியாதி, தீராத கடன், தீராத போராட்டம், தீராத வேதனை, தீராத கண்ணீர். ஆமேன். அதுக்கு எப்படி வந்து முடிவே இல்லையோ அதே போல் நம்முடைய வாழ்க்கை அந்த காரியம் வரும். நம்ம ஆண்டு சந்தில் வந்து ஏனோ தானே நினைக்கிறோம். சில சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமைங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் லேட்டாக தூங்கி எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. நல்லா வேலைக்கு மட்டும் எத்தனை மணிக்கு எழுந்து ஓடுற பணமாக நிற்காது. ஞாபகம் வச்சுக்க. ஆண்டு முன்னாடி 8:30 மணிக்கு வந்து உட்காரணும் ஆண்டு சமூகத்தில். அல்லேலூயா. நீ தீமை செய்கிற, நீ 9 மணிக்கு வரதோட தீமை தான். நீங்களே 9:30 மணிக்கு தானே வந்தீங்க, நாங்கள் 6 முடிச்சுட்டு வந்துருக்குறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொன்னது விளங்குது? ஆமாம், 8:30 மணிக்கு உள்ளே இருக்கணும். 9 மணிக்கு வருது, 9:15 வருது, 9:30 மணிக்கு வர்றது, முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஆமேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை. ஆமேன். பக்கத்து பட்சம் தீமையை செய்யாத. தீமையை விட்டால் தான் உனக்கு நன்மை நடக்கும். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுவீங்களா? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? தீமை செஞ்சதான மிரியாமுக்கு குஷ்டரோகம். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தீமை செஞ்சதான சர்பத்துக்கு பறந்து கொண்ட சர்பம் என்ன நடந்துச்சு? ஊர்ந்து போனுச்சு. அல்லேலூயா. ஆண்டு சும்மா இருக்க மாட்டார். பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரா எழும்பினால் கர்த்தர் எழும்பி யுத்தம் பண்ணுவார். ஆமேனா? அவர் நீதியை சரி கட்டுவார், அவர் நியாயம் விசாரிப்பார். அல்லேலூயா. உனக்கு எதிராக ஒருவேளை கொடுமை நடக்கலாம், உன் வீட்டுக்காரர் உனக்கு துரோகம் பண்ணலாம், உன்னுடைய மனைவி உனக்கு வேதனை கொடுக்கலாம், அல்லது உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆண்டவர் நடுவாக நின்று நியாயம் தீர்க்கிறவர். அல்லேலூயா. யாரும் என்னை புரிஞ்சுக்கல நினைக்காத, யாரும் என்னை தெரிஞ்சுக்கல, யாரும் எனக்கு ஏற்றபடி நடக்கல நினைக்காது. கர்த்தர் உனக்கு நடுவாக நின்று நியாயம் விசாரிப்பார். ஆண்டவர் உனக்கு நியாயம் செய்வார். ஆண்டவர் உனக்கு நீதியை சரி கட்டுவார். நீ எதிர்பார்த்ததை விட கர்த்தர் மேலான காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவர். இது நடக்கவே நடக்காது. இது தீமையான காரியம், இது என்னுடைய வாழ்க்கையில் வேதனையான காரியம்தான், இது என்னுடைய வாழ்க்கையில் போராட்டம் நிறைந்ததான் என்று சொல்லி நீ சொல்லியிருக்க கொண்டிருக்கலாம். ஆனால் நீ தீமையை விடுவதற்கு நீ மனதாகும் பொழுது, தீமை விட்டு விலகுவதற்கு நீ ஆயத்தப்படும் பொழுது, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம், உனக்கு நன்மை செய்யத்தக்கதான திராணி நான் தருகிறேன், நன்மை செய்யத்தக்க ஒரு பலனை தருகிறேன், நன்மையானதை அனுபவிக்க முடிய பாதை ஆண்டவனுக்கு காட்ட விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? விசுவாசம் இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் தீமையை விட்டு விலக நான் விரும்புகிறேன். வாய்களை தந்து அறிக்கை பண்ண
சொல்லுங்க, நான் தீமையை விட்டு விலக நான் விரும்புகிறேன், நான் தீமையை விட்டு விலக நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நல்லா கவனிக்கிற. ஒன்று, நீ யாருக்கு விரோதமாய் நீ பேசாமல் இருக்க வேண்டும். நீ அவதூற பேசாத. பக்கத்தில் சொல்ல, அவதூறு பேசாத. யார் உனக்கு தீமை பண்ணால் நீ தீமையான வார்த்தை பேசாத, நீ கெட்ட வார்த்தை பேசாத, நீ பொய்யான காத்தை சொல்லாத, நீ பழிக்காத, நீ வாக்குவாதம் பண்ணாத, தர்க்கம் பண்ணாத. பேசுறாங்களா, பேசிட்டு போட்டோம், சோத்திரம் பண்ணிட்டு போயிடு. அல்லேலூயா. அப்பதான் நீ நன்மை அனுபவிக்க முடியும். அவங்க பேசுறாங்க, நீங்க பேசுறீங்கன்னா நீங்க நன்மை சுதந்திரிக்க முடியாது. நீங்களே என்ன செஞ்சிட்டீங்க? நியாயம் செய்து விட்டீர்கள். அல்லேலூயா. தேவனுக்கு இடத்தை கொடுங்க. பக்கத்து சொல்ல, தேவனுக்கு இடத்தை கொடுங்க, கர்த்தருக்கு இடத்தை கொடுங்க. அவர் நியாயம் செய்வார். அவர் நியாயம் செய்தால் உனக்கு நன்மை. அல்லேலூயா. நீங்கள் நியாயம் செய்யும்படி எழும்பினால் அவைகள் உனக்கு தீமை. அல்லேலூயா. நீங்கள் நியாயம் செய்ய பார்த்து சொல், நீங்கள் நியாயம் செய்யாதீங்க, கர்த்தர் நியாயத்துக்கு இடத்தை கொடுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் தைரியமாக சொல்லுங்க, யாரை பற்றியும் குறை சொல்லாத. எதை பேசணும் சோத்திரம் சொல்லு. உன்னுடைய முகத்துக்கு நேரம் ஒன்று திட்டுறாங்களா, சோத்திரம் சொல்லிட்டு போயிடு. அல்லேலூயா. ஆண்டவர் தான் நீதி செய்வார். ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார். அவங்க பேச நீ என்ன சொல்கிறது, நீ என்ன பேசுறது, உனக்கு என்ன அவ்வளோ ரைட்ஸ் இருக்குது, நீ அப்படிலாம் பேசுகிற, அப்படிலாம் இருக்கிற, அப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி உட்காந்து வாக்குவாதம் பண்ண ஆண்டவர் உனக்கு நிற்க முடியாது. நீ நன்மையை பார்க்க முடியாது. நீயும் தீமை செஞ்சது கணக்கு தான். அல்லேலூயா. ஒருவருக்கு விரோதமாய் நாவை திறக்கக்கூடாது. அல்லேலூயா. மற்றவர்களை குற்றவாளி தீர்க்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அவங்க பாவம் தான் தப்பு தான் பண்ணுறாங்க. அவங்க குற்றத்தை என்ன பண்ணது நீங்கள் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விட்டு கர்த்தர் பார்த்துக்குவார். சில இடத்த புலம்ப தோணும். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அவ்வளோ நம்பினேன், அவ்வளோ அன்பு வச்சேன், அவ்வளோ பாசத்தை வச்சேன், அவ்வளோ யோசித்தேன், அவ்வளோ நல்லது செஞ்சேன், அவ்வளோ அவங்களுக்கு நான் மேன்மையான காத்து காமிச்சேன், அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே. ஏன்னா அப்படி மாம்சம் இல்லையா? ஆகினா பல நேரத்தில் நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு நமக்கு என்ன வருது, வேணாம் இருதயத்தில் ஆதங்கம் வருகிறது, ஆத்திரம் வருகிறது. அதில் சிலத்தை புலம்ப ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. அந்த நேரத்தில் ஆண்டவரே, நான் புலம்புறத விட ஆண்டுகிட்ட போய் புலம்பிடு, மனுஷகிட்ட புலம்பாத. அல்லேலூயா. உனக்கு ஆதகமாக அழுன்னு தோணுதா, ஆண்டு சொன்ன உட்காந்து என்ன பண்ணுறீங்க, புலம்பிடுங்க. ஆண்டவரே இப்படிலாம் நினச்ச ஆண்டவரே, இப்படிலாம் இருந்துச்சு ஆண்டவரே, நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆண்டவரே, என் மனசு இவ்வளோ கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரை சொல்லு, ஆண்டவர் நியாயம் விசாரிப்பா. நீ ஆண்டவர்கிட்ட மட்டும் போய் உட்காந்து கண்ணீர் விட்ட, முடிஞ்சது கதை. அல்லேலூயா. உன் பிரச்சனைக்கு தீர்வு. நீ இதே போயிட்டு உங்கள் மாமியார்கிட்ட போயிட்டு திவ்யா உட்காந்து அழுதுன்னு வச்சுக்கோ, ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா. அவன் புருஷன்கிட்ட போய் உட்காந்து அழுதுன்னு அவர் இந்த கால் வாங்க இந்த கால் விட்டு போயிடுவார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து உன் பிரச்சனைகளுக்கு உண்டான காரியங்களுக்கு நீ கண்ணீர் விடிக்கும் பொழுது உன் போராட்டத்துக்கெல்லாம் ஆண்டவர் முடிவு உண்டாக்குவார். உன் வேதனைக்கெல்லாம் ஆண்டவர் நன்மை உண்டாக்குவார். ஆண்டவர் ஆச்சரியமான வழிகளை ஏற்படுத்துவார். அல்ல, மனுஷனால் நீதி செய்ய முடியாது, தேவன் தான் உனக்கு நீதி செய்ய முடியும். அவர் நீதியுள்ள தெய்வம் அவர். அல்லேலூயா. உடைய இயக்கங்களையும் உடைய வாஞ்சைகளையும் உடைய விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அவர் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். ஒன்று, யாருக்கு விரோதமாய் நான் நாவை திறக்கக்கூடாது. அல்லேலூயா. நாவை திறந்த என்ன வரும்? தீராத பிரச்சனை. சொல்லுங்க பார்க்கலாம். நாவை திறந்த என்ன வரும்? தீராத பிரச்சனை உன் வாழ்க்கையில் சந்திக்க நேரிடும். அல்லேலூயா. அல்லேலூயாவா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இளைய குமாரனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் தீமை செய்து விட்டு போகிறான். யாருக்கு? தகப்பனுக்கு. தகப்பனோடு இருக்க வேண்டிய ஐக்கியத்தை விட்டுட்டு அவன் உடைத்து விடுகிறான். இன்றைக்கு சபையோட ஐக்கியம் நிறைய பேருக்கு இல்லை. அல்லேலூயா. சபையுடைய ஐக்கியம் இல்லை, வேற எங்கே இருக்க ஐக்கியம்? வெளியில் இருக்க ஐக்கியம். பானிபூரி கடை, சாப்பிஸ் கடை, டீ கடை, அல்லேலூயா, ஹோட்டல், அல்லேலூயா, மலை. சரி, இப்போ மலை பக்கத்தில் இருக்குது மலை, மலையில் இப்போ கூட்டம், அல்லேலூயா. இப்படி ஐக்கியம் வேறு இடத்துல போயிட்டு இருக்குதுங்க. அல்லேலூயா. சபையோட ஐக்கியப்பட முடியலை. எப்போ டாஸ்மாக்கில் ஐக்கியங்கிறாங்க. அல்லேலூயா. பங்கடியில் ஐக்கியம் இருக்குது. அல்லேலூயா. எங்கள் ஐக்கியம் இல்லை. சபைக்குள்ளே இருக்குதான சகோதர சகோதரிக்குள்ளே ஒரு நல்ல ஐக்கியம் இல்லை சபைக்குள்ளே. அப்படி சபைக்குள்ளே ஐக்கியம் இல்லாத போகிறதுனால தான் அப்படி வாழ்க்கையில் தீமைகள் பெருகி கொண்டிருக்கிறது. தீமையை விடணும். அல்லேலூயா. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே ஆகாத சம்பாஷணை கொண்டு வருகிறதான ஆகாத உறவை கொண்டு வருகிறதா ஃப்ரெண்ட்ஷிப்பில் கட் பண்ணணும். இங்கே மனைவி மாதிரி இருக்கிறீங்கன்னாக்கா ஸ்ட்ரிக்டாக சொல்லணும், இதனால் உனக்கு சாபம்பா, இது இங்கே கூடாத, இவங்க கூட போகாத, நேரத்தை வேஸ்ட் பண்ணுறேன், எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை திருடுற, குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய திருடுற, ஆண்டுக்கு நேரத்தை கொடுக்கறது இல்லை, ஆலயத்துக்கு வர்றது இல்லை, வேதத்தை படிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, இதெல்லாம் செய்யாமல் இவங்க கிட்ட மட்டும் இவ்வளோ நேரம் கொடுக்கறது தப்புப்பா. இதனால்
உனக்கு மட்டும் சாபம் இல்லை, நம்முடைய சந்ததிக்கு சாபம் நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் சத்தியத்தை கேட்குறீங்க, நீங்கள் தான் தெளிவாக்கணும். அவங்களுக்கு புத்தி மயங்கி போயாச்சு, அவங்களுக்கு முட்டாள்தனமாய் புத்தியே இல்லாத வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிசாசு அவன் மைண்டை அப்படி தான் வச்சிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கணும், நீங்கள் புரிய வைக்கணும். நீ மட்டும் கெட்டு போனால் பரவாயில்லப்பா, குடும்பமே கெடுது, உன்னால் சந்ததி கெடுது, உன்னால் தலைமுறை கெடுது. இதெல்லாம் சாபத்தை தான் நீ வாங்கி வைக்கிற. அல்லேலூயா. தயவு செய்து நீ ஆலயத்துக்கு வரணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கணும், நம்ம இணைந்து ஊழியத்தை செய்யணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவருக்காக ஓடணும். இதை முக்கியத்துவப்படுத்துப்பா, மற்றதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? மற்றதெல்லாம் அடம் பிடிக்கிறீங்களா? அம்மா வீட்டுக்கு போகிறது அடம் பிடிச்சி கூப்பிட்டு போடுறீங்களா? திட்டுறீங்களா? இது அப்படி பண்ணுற அப்படி ஏன் பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறீங்களா? இந்த விஷயத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் அவளை உற்சாகப்படுத்துங்க. சில விஷயத்தை நீங்கள் புத்தியை தெளிவாக்க வேண்டியது இருக்கிறது. உட்கார வைத்து நல்லா ஜெபம் பண்ணி அவங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஐக்கியம் இருக்கணும். எங்கே ஐக்கியம்? ஆண்டவரோடு கூட ஐக்கியம், சபையோடு கூட ஐக்கியம், பசுத்தவாங்களோடு ஐக்கியம், வேதத்தோடு ஐக்கியம், ஜெபத்தோடு ஐக்கியம். ஆமேனா? இப்படி ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வரணும். ஐக்கியத்தை விட்டு வெளியே போன இளையகுமாரனுடைய வாழ்க்கை என்னவாயிற்று? பன்றிக்கு சாப்பிடுகிற புண்ணாக்கும் தவிடு தான் கிடைத்தது. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன கிடைக்குது? அல்லேலூயா. என்ன கிடைக்கிறது? தவிடும் புண்ணாக்கும் கிடைக்குது இல்லை? பல நேரங்களில் கிடைக்குதா இல்லையா? குழம்பு இருக்க, சாப்பாடு இருக்காது, தோசை இருக்கும், தொட்டுது ஒன்றும் இருக்காது, சக்கரையில் வச்சு சாப்பிட்டு முடிப்பேன். அல்லேலூயா. சோத்திரம். இருக்கிறவங்க கரங்களை போய் தள்ளையில சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்து வீட்டில் அரிசியே இருக்காது, வாங்கிறதுக்கு ஒன்று வாய்ப்பே இருக்காது. அல்லேலூயா. ஆமாம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பல நேரங்களில் சாப்பாட்டு கூட கஷ்டம் வருது நமக்கு இல்லை? பணம் கஷ்டம் வருது, மன கஷ்டம் வருது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஐக்கியத்தை உடைச்சிடாத. அனுதினமும் நீ தேவனோடு ஐக்கியப்படணும். தகப்பனும் குமாரனும் இசைந்திருக்க வேண்டிய, இணைந்து குடும்பத்தை சமாதானமாக நடத்த வேண்டிய இந்த வாழ்க்கை உடைத்து கொண்டு போனான். இளையகுமாரன் உலகத்தோடு போனான். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லிடுங்க, ஏங்க நீங்கள் ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. தேவனோட ஐக்கியத்தை விட்டுறாத, உன் தகப்பனோட இருக்கிற ஐக்கியத்தை விட்டுறாத, பரிசுத்தவோட ஐக்கியத்தை விட்டுறாத, ஜெபிக்களோடு இருக்கிற ஐக்கியத்தை நிறுத்திடாத, ஜெபிக்களோடு இணைந்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. சினிமா பார்க்கறோட சேர்ந்து சினிமா பார்க்காத, ரீல்ஸை பார்க்கறோட சேர்ந்து ரீல்ஸை பார்க்காத, யூடியூப் சேனலில் ஏதோ ஒன்று பார்க்குறது கூட சேர்ந்து பார்த்துட்டு இருக்காத, டிவியில் சீரியலை பார்க்குறவங்களோட சீரியலை பார்த்துருக்காத, நீ ரொம்ப சீரியஸாக படுத்துருவேன். அல்லேலூயா. இருக்கிற கொஞ்சம் கரங்களை போய் தலையில் சொல்லுங்கள், ஞானஸ்தானம் எடுத்த ஒரு ஆள் என்ன செய்யக்கூடாது? சீரியலையும் சினிமாவும் பார்க்கக்கூடாது. உலக காரியங்களை உட்காந்து பார்த்துக்குது. வெந்தய குழம்பு செய்வது எப்படி? அல்லேலூயா. ஆமாம். முட்டையை இல்லாமல் குழம்பு வைப்பது எப்படி? தக்காளி இல்லாமல் சட்னி வைக்கிறது எப்படி? அல்லேலூயா. பருப்பை போடாமல் சாம்பார் வைக்கிறது எப்படி? இதெல்லாம் யூடியூப்ல நீ பார்த்துட்டு உட்காந்துருக்குற. முதல்ல நீ வாழ்வது எப்படின்னு பாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை எப்படி இருக்குது? உன் ஐக்கியம் எப்படி இருக்குது ஆண்டவர்கிட்ட? அல்லேலூயா. ஜெபிக்கிறதே இல்லை, ஜெபமே இல்லை வாழ்க்கையில். அப்புறம் எப்படி வாழ்க்கை ஆண்டவர் நன்மை செய்ய முடியும்? தீமை தான் இருக்கும். ஜெபம் இல்லாத வீட்டுக்குள்ளே தீமை தான் இருக்கும். எழுதி வச்சுக்க. ஆண்டவரோட ஐக்கியப்படாத வீடு, ஆண்டவரோட ஐக்கியம் இல்லாத குடும்பம் தீமை தான் இருக்கும், நன்மை இருக்காது. ஆமேனா? அல்லேலூயா. ஜெபம் இல்லாத வீடு என்னதான்? கூரை இல்லாத வீடு. வெயில் அடித்தா உள்ளே படும், கருகி போவோம். அல்லேலூயா. மழை வந்தால் ஒழுகி போகும், நனைஞ்சு போவோம். அல்லேலூயா. எதுவுமே நம்ம சந்தோஷமாக வாழ முடியாது. உன் வீட்டுக்குள்ளே அந்த ஜெபம் இருக்கணும், குடும்பத்தில் அந்த ஜெபம் இருக்கணும், தேவனோட ஐக்கியம் இருக்கணும். ஆமேனா? 2வது தீமை என்ன? ஆண்டோடைய ஐக்கியத்தை விட்டு விலகுவது. அல்லேலூயா. தேவனோட ஐக்கியமாக இருக்கணும். முதல்ல என்ன பார்த்தோம்? மற்றவர்களுக்கு விரோதமாய் நாவை திறக்கக்கூடாது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவருக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, சத்தியத்துக்கு விரோதமாக, உபதேசத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக நாம் எதையாகிலும் செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு தீமையாக எண்ணப்படுகிறது, நன்மை அல்ல. அல்லேலூயா. நீ தீமை விட்டாவே நன்மை செய்வதுக்கு உண்டான திராணி ஆண்டவன் கொடுத்துருவார். ஆமேனா? கிருபை ஆண்டவன் நடத்துகிறார். என்னைக்கு உன்னை ஆண்டவர் பலப்படுத்த விரும்புகிறார். ஐக்கியத்தை விட்டுறாத. அல்லேலூயா. மற்ற விரோதமாக பேசிடாத, நீ வாக்குவாதத்தில் ஈடுபடாத. உன் தம்பி அடித்தாங்களா, உங்கள் அண்ணன் அடித்தாங்களா, பரவாயில்ல, ஆண்டவரை நீங்கள் பார்த்துங்க, சோத்திரம் பண்ணி விடு, கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. அல்லேலூயா. இனி அவங்களை கோவப்படாத, எரிச்சல் ஆகாத, அவங்கள டென்ஷன் ஆகாத. அல்லேலூயா. அவங்களை குறித்து யோசித்து உட்காந்துருக்காத. கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்துரு, கர்த்தர் நியாயம் செய்வா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ 2வது நம்ம ஆண்டவரோடு கூட ஐக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. உலகத்தின் ஐக்கியம் அல்ல, தீமை உலகத்தோடு இருக்க ஐக்கியம். ஆமேன். பாருங்கள், ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்க மாட்டாங்க, ஜெப சிந்தையாக இருக்க மாட்டாங்க, வேதத்தோடு கூட நேரத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் செல்ஃபோனில் பல மணி நேரத்துக்கு படுத்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? அப்படியே தள்ளிட்டே இருப்பாங்க. நீ தள்ள நீ ஆண்டை விட்டு நீ தள்ளி போகிறேன்னு தெரிஞ்சுக்கும். அல்லேலூயா. எப்படி பண்ணுறீங்க? அல்லேலூயா. அப்படி தான் பண்ணுறீங்க. கிளம்பு ஆண்டு, நீ கிளம்பு. நீ இங்கே இடமே கிடையாது, உனக்கு பரலோகத்தில் இடம் கிடையாது, ஏங்காட்டி இடம் கிடையாது, ஆசீர்வாதத்துக்கு இடம் கிடையாது. நீ கிளம்புன்னு ஆண்டவனை கிளப்பிட்டே இருப்பார். அல்லேலூயா.
ஆமேனா? ஆமாம், நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ ஐக்கியத்தில் வாழுங்க. கர்த்தருடைய வார்த்தையின் ஐக்கியத்தில் இருங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தினுடைய ஐக்கியத்தில் இருங்க. அல்லேலூயா. கணவன் மனைவி பிள்ளைகள் உறவுன்ற ஐக்கியம் மட்டும் கிடையாது, தேவ ஐக்கியம் ரொம்ப முக்கியம். தேவனோட ஐக்கியம் ரொம்ப முக்கியம். தேவனோட ஐக்கியமாக தான் நீ குடும்பத்தோட ஐக்கியமாக இருக்க முடியும். நீ தேவனோட ஐக்கியம் இல்லைனா குடும்பத்தோட ஐக்கியமாக இருக்க முடியாது. அல்லேலூயா. கணவன் மனைவி பிள்ளைகளை சமாதானமாக சந்தோஷமாக வாழ முடியாது. உங்களுக்குள்ள கலக்கங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பிரிவினைகளும் பலவிதமான குழப்பங்களும் இருக்கும். நீ தேவனோடு ஐக்கியப்பட்டு பார். இந்த இளையகுமாரன் தன் தகப்பனை விட்டு பிரிஞ்சு போனவுடைய வாழ்க்கை போராட்டம் தான். அல்லேலூயா. அப்போ நீ எங்கே ஐக்கியப்படணும்? அங்கே ஐக்கியப்பட்டிருந்தா இந்த புண்ணாக்கும் தவிடு சாப்பிட்ற நிலைமை வந்திருக்குமா? தகப்பனோடு இருந்தால் அந்த நிலைமை வந்திருக்குமா? இல்லை. அப்போ நீ யாரோடு இருக்கணும்? உன்னை படைத்த தேவனோடு உனக்கு ஐக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. அவரோடு உனக்கு ஐக்கியம் இருக்கும் பொழுது நீ குடும்பமாக இருப்ப, நீ சமாதானமாக இருப்ப, சந்தோஷமாக இருப்ப, நிம்மதியாக வாழுவ. நீ எதிர்பார்த்ததை விட மேலானது ஆண்டவனுக்கு செய்வார். நீ எதிர்நோக்கி கொண்டிருக்கிற வழியை காட்டில் ஆச்சரியமான வழிகள் உனக்கு திறக்கப்படும். இது முடியாது என்பதல்ல, முடியும். ஆண்டவரால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? மனுஷனால் கூடாதவைகள் தான் தேவனால் எல்லாமாகும். அவர் சொல்ல ஆகும், அவருடைய கட்டளை நிற்கும். அவருடைய வல்லமை பெரியது. அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தீமையை விடு, மற்ற விரோதமாய் பேசுவதை நிறுத்து. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த வார்த்தையை கேட்டு நீ கடைபிடிக்கும் பொழுது இதே வாரத்தில் நீ ஆசீர்வதிக்கப்படுவ. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? குறை பேசுறதை நிறுத்து, பழிய போறதை நிறுத்துங்க, குற்றஞ்சாட்டுறதை நிறுத்துங்க. மற்றொரு விரோதமாக நாவை திறந்து பேசுகிற அந்த கெட்ட வார்த்தை, அந்த பொய்யான காரியம், அவதூறு பண்ணுகிற காரியத்தை நிறுத்திட்டு நன்மை செய். அப்போ இந்த நாவில் என்ன செய்யணும்? துதிக்கணும். அல்லேலூயா. இந்த நாவில் ஜெபிக்கணும். இந்த நாவில் என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும். இந்த நாவில் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை சொல்லணும். இந்த நாவில் என்ன செய்யணும்? விசுவாச அறிக்கையை பண்ணணும். ஆமேனா? எத்தனை பேர் நான் சொன்னது புரியுது? அப்போது தீமையை விட்டால் நன்மையை செய்ய முடியும். நீ தீமை விடாதனால தான் உன்னால் ஜெபிக்க முடியல, உன்னால் வேதத்தை எடுக்க முடியல, வாசிக்க முடியல, விசுவாசமாக வாயத்தை சொல்ல முடியல. எங்கே நடக்கு? யாரும் ஐயா அப்படியா ஸ்டாலின் போட்டார், ஐயா சும்மா சொல்லாத, பொய்யெல்லாம் சொல்லாத, அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம் போட்ட உடனே. அல்லேலூயா. சும்மா யாரை சொல்லுப்பாங்க, நான் எடுத்துகிட்டு வந்தேன், அப்படியா? அப்போ தான் ஓடி போய் எடுக்குது. அதுக்கு முன்னாடி எங்கே வந்துச்சு? பேசணுமா இல்லையா? சந்தேகமான வார்த்தை, அவநம்பிக்கையான வார்த்தை, கெட்ட வார்த்தை. எப்போ? நன்மையான வார்த்தை நாவல் இல்லாத போது கெட்ட வார்த்தை இருக்கும். நீ தீமையை விட்டால் எல்லாம் நன்மையான வார்த்தையாக மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசம் இருக்குது? ரெண்டாவது என்ன சொன்னேன்? ஐக்கியத்தில் பலப்படணும். நீங்கள் உலக ஐக்கியத்தை விடணும், உலக ஆகாத சம்பாஷணை விடணும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அவங்களுக்கு ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். விட்டு இங்கே போய் சுற்றுறாங்கன்னா கமிட்மெண்ட், வீட்டில் ஏதாச்சும் ஒரு வேலை வச்சுட்டே இருக்கணும். உங்களுக்கு போய் காய் வாங்கிட்டு வைப்பா, பரவாயில்ல போய் வாங்கிட்டு வைப்பான்னும். இது நீ தான் இல்லை, நீ போய் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லு. இதை எடுத்துகிட்டு வாப்பா, இதை கொஞ்சம் எடுத்து வைப்பா, வாப்பா 2 பேர் சேர்ந்து பண்ணலாம், வாப்பா கொஞ்சம் நேரம் போய் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், 2 பேர் சேர்ந்து மாறி மாறி பைபிள் வாசிக்கலாம், உட்காருப்பா. அல்லேலூயா. கேளு, சொல்லு, இதெல்லாம் தான் நன்மை. இந்த நன்மை வந்துருச்சு, அடுத்து என்ன தெரியுமா வரும்? உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அல்லேலூயா. அமுஜையும் காயத்ரி 2 பேர் தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. நீ அங்கே ஒரு குத்து, நீ இங்கே ஒரு குத்து. அல்லேலூயா. சோத்திரம். கத்த நல்லது. இருக்கிறீங்களா? ஆமாம். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அப்போ உங்கள் வாழ்க்கை சமாதானத்தோடு நீ நடத்தணும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம், தீமை விட்டு விலகுனாவே உன் வாழ்க்கை நன்மை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அந்த நன்மை செய்யும்போது உன் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும். சமாதானத்தை மாத்திரம் இல்லை, அதை தொடர்ந்து வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவனை தருவான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் நான் தீமை பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமாம். நீங்கள் 2 விஷயத்தை தான் சொல்லிக்கிறேன். ஒன்று, நீங்கள் என்ன செய்யணும்? மற்ற விரோதமாய் வாயை திறக்கக்கூடாது. 2வது, உலக ஐக்கியம் இல்லை, தேவனோட ஐக்கியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? நீங்கள் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் தான் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு போனால் நீ 10,000 கொண்டு வந்தாலும் தேவை கிடையாது. ஆண்டவரை விட வேறு எது எனக்கு முக்கியம் இல்லைப்பான்னு சொல்லுங்கள். ஆண்டவரை விட வேறு எதுவும் எனக்கு முக்கியமானது இல்லை. யாரும் எனக்கு முக்கியமானது இல்லை. எனக்கு எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துடணும். அல்லேலூயா. பார்த்து சொல்லுங்கள், இழுத்துட்டு இருந்தாலும் வந்துரு. ராஜன் ஆராதனை முடிச்சோன்னா உனக்கு ஒரு அடக்காரன் பண்ணுவார். இழுத்துட்டு இருக்கிறவங்கள போக வைக்கிற தெய்வம் கிடையாது. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது.
இழுக்கிறவனுக்கு ஜீவனை கொடுத்து நடத்துவேன் ஆண்டவர். ஆமேனா. நான் ஏசாப்பாடு அப்படிதான் சொல்லியிருக்கேன். என்ன தெரியுமா? ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினே இருக்கும்போது என் உயிர் போயிட்டோம். அல்லேலூயா. நான் ஊழியத்தில் இருக்கும் பொழுது என் ஜீவன் போகணும். அல்லேலூயா. ஆமாம். வேறு சும்மா படுத்துட்டு இழுத்துட்டுலாம் இங்கெல்லாம் வேண்டாம். இருக்கிறீங்களா? ஊழியத்தின் காரியங்களிலேயே என்னுடைய காரியம் முடியணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா. உங்கள் விசுவாசம் பெருசாக இருக்குது. ஏன் நான் எனக்குள்ள சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். தீமையை விட்டு விலகு. சொல்ற, தீமையை விட்டு விலகு. தீமையை விட்டு விலகு. நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? அல்லேலூயா. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சங்கீதம் 34:14. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? டெய்லி காலையில் எழுந்தோடனே ஒரு டேப்லெட் போட்டுக்குங்க. என்ன டேப்லெட்? தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்துக்கும். அல்ல மதியம் ஒரு டேப்லெட் போடுங்க. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்துக்கும். நைட்டு ஒரு டேப்லெட் போடுங்க. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்துக்கும். நீங்கள் சொல்ல சொல்ல இந்த வார்த்தையுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையாக மாட்டோம். நாம் என்ன தீமை பண்ணுறோம் ஆண்டு உணர்த்துவார். ஆமேன். யாருக்கா தீமை செய்யணும் ஓடும் பொழுது ஆண்டு தடுத்து நிறுத்துவார். வேண்டாம், பேசாத, அப்படி யோசிக்காது, அப்படி நினைக்காது. அவங்க சூழ்நிலைக்காக பேசிட்டாங்க, அவங்க கோபத்தில் சொல்லிட்டாங்க, அவங்க ஏதோ நினைப்பில் அவங்க பேசிட்டாங்க, அது பெருசாக எடுத்து விட்டு கர்த்தர் பார்த்துவார். விட்டு அந்த மாதிரி எண்ணங்கள் உனக்கு வரணும். அல்லேலூயா. நான் சொல்கிறத 2 காரியத்தை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் நடத்தும் பொழுது அடுத்த வாரம் நீங்கள் இந்த இடத்த சாட்சியாண்டு நிறுத்துவார். உன்னை விரோதிச்சுக்கலாம் உங்கள்கிட்ட சிநேகிதர்களாக மாறுவாங்க, நண்பர்களாக மாறுவாங்க, உன்னோட உறவு கொள்ளுவாங்க, உங்களோட கூட ஐக்கியப்படுவாங்க, உன்னை விட்டு தூரப்பட கிட்ட வருவாங்க, நடக்கலாம் நடக்க ஆரம்பிக்கும். இது சாத்தியமே இல்லாதக்காக சாத்தியப்படுத்துவார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பார்த்து சொல்லுங்க. தேவனோடு கூட இருக்க ஐக்கியம் உலகத்தில் இருக்கிற அத்தனை உறவுகளையும் நம்மை ஒன்றிணைக்க வைக்கும். ஆமேன். எல்லாரோட சமாதானமாக வாழ வைக்கும், சந்தோஷமாக வாழ வைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? அப்போ தீமை விட்டு விலக ரெடி ஆகிட்டீங்களா? அல்லேலூயா. விரோதமாக நாவை திறக்காத. எதுக்கு தான் நாவை திறக்கணும்? நல்லதை மட்டும் பேசு. சொல்ல, நல்லதை மட்டும் பேசு, நல்லதை மட்டும் சொல்லு, நல்லதை மட்டும் வாயை திறந்து பேசுங்க. அல்லேலூயா. நடக்கும் சொல்லு, முடியும். இயேசு நடத்துவார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆபிரகாம் தானே சொன்னார். ஈசா கேட்குறாரு, எல்லாம் எடுத்துகிட்டு பலி கொடுக்க, ஆட்டுக்குட்டி மட்டும் இல்லை, கர்த்தர் பார்த்துக்கொள்ளுவார். என்ன பண்ண போகிறோன்னு தெரிலப்பா, வாப்பா பரவாயில்ல அப்படின்னு கூப்பிட்டு போனார். இல்லை, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர். வீட்டில் குறைய இருந்தால் சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்காருப்பா, வாப்பா பர சொல்லுவார். நாளைக்கு 2000 ரூபாய் கட்டணும், கர்த்தர் பார்த்துக்குவார். நீ கர்த்தர் கிட்ட வந்துரு, அவர் தான் பார்த்துக்குவார். நீ 2000 ரூபாய் கட்டணும், எங்கே போனாலும் நீ போய் அதுக்கு ஒரு வட்டிக்கு வாங்கணும், ஒருத்தர் கை மாற்ற வாங்கணும், யாருக்கிட்ட நீ கை நீட்டணும், தேவையில்லை. பார்த்து சொல்லுங்க, நீ கை நீட்டி ஒரு கடத்தை அடைத்து இன்னொரு கடத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. உன் கடத்தை அடைக்கிறதுக்கு கர்த்தர் பார்த்துக்கொள்வார். உன் பிரச்சனையை மாற்றுவது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். உன் தலைவலி மாற்றுவது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். உன் பலவீனத்தை மாற்ற கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவர் பரிகாரி கர்த்தர். அவரே அல்லாமல் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர் யார்? அவர் பலனை தருகிறவர், அவர் நன்மையை செய்கிறவர். என்ன இந்த சரீரத்தை உண்டாக்கினவர் அவர் தான். இந்த சரீரத்துக்கு என்ன பலனை தரணுமோ அவர் கொடுப்பார். ஆமேனா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறாலும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போமா? இன்றைக்கி ஆண்டு சமயத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறேன். என்ன தெரியுமா? ஆண்டவர், நான் தீமையை விட போகிறேன், நன்மை செய்யும்படி நான் எழும்ப போகிறேன். ஆண்டவரே, மற்ற விரோதமாக நான் பேசின நாவின் வார்த்தைகளை, அவதூறான வார்த்தை, மீறுதலான வார்த்தை, கெட்ட வார்த்தை, பொய்யான வார்த்தை, மாய்மலமான வார்த்தை, புறங்கூறுகிற வார்த்தை, குறைவான வார்த்தை, எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரை என்னை விடுவித்துக் கொள்ளும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்கள். இன்றைக்கி முடிவெடுங்க. யாருக்கு விரோதமாக நான் நாவை திறக்க மாட்டேன், யாருக்கு எதிராக நான் நாவை திறந்து பேச மாட்டேன். எனக்கு தீமை செஞ்சாலும் பரவாயில்லை, நான் நாவை திறந்து பேச மாட்டேன், நான் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல மாட்டேன். வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. ரீமானா ஹந்தர பூஷந்தர பலரகதுடா. ஓ ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கல்லுக்குள் தீரையை வைத்தவனி, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனி. கல்லுக்குள் தீரையை வைத்தவனி,
அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே. உமை அன்றி அணுவேது மசையாதையா. உமை அன்றி துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா. சொல்லுங்க வாய்களை திறந்து. நான் தீமையை விட்டு விடுவதற்கு ஆயத்தமாக இருக்க ஆண்டவரே. நன்மை செய்யும்படியா எனக்கு திராணி நீ கொடுக்கிறதுக்கு நன்றி. அந்த சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்கிற பாக்கியத்தை எனக்கு தாரும். உலகத்தின் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். உலகத்தில் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை. 1000 ஜீவன் உயிர் வாழுமே. 1000 ஜீவன் உயிர் வாழுமே. வார்த்தையிலுண்டு அற்புதமே. வார்த்தையிலுண்டு அற்புதமே. நீரென்று வாழ்வேது இறைவா. நினைவே கபாலா தாடபா துரமன சாந்தரமனரியா கபாலரா ஹந்துனமா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளையும் தொடட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை மூடுவதாக இந்த வார்த்தையுடைய வல்லமை நன்மை செய்யத்தக்கதாக சமாதானத்தை தொடர்ந்து பிடித்துக் கொள்ள முடியாத ஒரு அபிஷேகத்தை தாரும். ஓ நன்றி ஆண்டவரே. விடுதலை தாரும், விடுதலை தாரும். கபாரா தாடபாலா ஷபாலா கதடா ருபாலா கதரபாலா சாந்தரமனதியா ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில் உள்ள வல்லமை என் பிள்ளைகளை தொட்டதுக்காய் நன்றி. வழிகளை பிடித்ததுக்காய் நன்றி. தீமையை விட்டு விலகி நன்மையை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுப்பது தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியும். தீமையை வெறுப்பது தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். நீ தீமையை வெறுக்காத வரைக்கும் உன் வாழ்க்கையில் தெரியும். உன் சரீரத்தில், உன்னுடைய வழிகளில், பாதையில், குடும்பத்தில், வேலையில், ஊழியத்தில் எதெல்லாம் தீமையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அதெல்லாம் இன்றைக்கு நான் வெறுத்து விடுகிறேன். தீமையை நான் விட்டு விடுகிறேன். நன்மை செய்யும்படியாய் என் முழங்காலை முடக்கப் போகிறேன். தேவனோடு ஐக்கியப்பட போகிறேன். தேவ பிரசன்னத்தில் இருக்க போகிறேன். வார்த்தையோடு நடக்கப் போகிறேன். பரிசுத்தமான ஜீவியத்தை செய்யத்தக்கதை என் கரத்திலே அர்ப்பணிக்கப் போகிறேன். ஆம் தகப்பனே, என் பிள்ளைகள் அறிக்கை பண்ணிக்கதை கர்த்தர் அறிவீர். பலப்படுத்தும் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைங்க நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா.